जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई ஜெய் சத்குருநாதா. எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் ஷிரடி சேத்திரத்துக்கு எங்கள் யாத்திரை குழு போகும்போதெல்லாம் அன்னதானம் பண்ணுறது வழக்கம். அதுபோல் இந்த மே மாதம் 6ஆம் தேதி பாபா அவருடைய அனுகிரகத்தினால, ஏன் மூச்சுக்கு மூச்சு அவருடைய அனுகிரகம்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கமுமே அவருடைய அனுகிரகம்தான். சரிங்களா? அந்த அனுகிரகத்தினுடைய ஒரு அனுகிரக பிரசாதத்தினால இந்த ஷிரடியில் அன்னதானம் தேடி தேடி போய் பண்ணுறது ஒரு வழக்கம். பொதுவாக கோவில்களில் கொடுக்கப்படுறது எல்லாமே அன்னதானம் கிடையாது, அன்னப்பிரசாதம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்போ அன்னதானம்னா என்ன அப்படின்னா, இதோ பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடம் எங்கே இருக்குன்னா ஷிரடி சுற்றி தான் இருக்குது. இந்த மக்களில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாருங்கள், உழைக்கிறாங்க. சரிங்களா? அன்னன்னைக்கு சம்பாரித்து அன்னன்னைக்கு சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு ஏழ்மையான மக்கள். நல்ல சுத்தமான ஆகாரம் சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னா தெரியாது. ஆகையினால் இந்த மாதிரியான ஏழ்மையான மக்களை தேடி போய் கொடுக்கறது தான் எங்களுடைய யாத்திரை குழுவினுடைய ஒரு நோக்கம். பல முறை ஷிரடி சேத்திரம் அடியேன் போயிருக்கேன். ஆனால் இது மாதிரி அடியேன் அன்னதானம் பண்ணதே இல்லை. அடியேனே அதை ஒப்புக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முறை கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசையாயிட்டு. என்னென்னா, இந்த மாதிரி நம்ம அன்னதானம் எப்போ போனாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. இப்போ அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா அடியனால் என்ன இயலுதோ அதை செய்யலாம். ஆனால் ஒரு 400 பேர் 500 பேருக்கு செய்யணும் அப்படின்னா ஒருத்தரால் முடியுமானால் முடியாது. அப்போ அடியார்களாகிய பாபாவுடைய பக்தர்கள்ட்ட வெளிப்படையான மனதோடு கேட்டோம் அப்படின்னா எண்ணற்ற அடியார்கள் கொடுத்தாங்க. இந்த யதாசக்தின்னு அடியன் ஷார்ட்ஸில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன். என்னென்னா, என்ன முடியுதோ அப்படின்றது ஒரு வார்த்தை. சரிங்களா? கட்டாயமே கிடையாது. இவ்வளோ அனுப்புனா பிரசாதம், அவ்வளோ அனுப்புனா பிரசாதம், அந்த எந்த வரமுறையும் கிடையாது. அதை ஷார்ட்ஸில் அடின்னு சொல்லியிருந்தேன். எண்ணற்ற அடியார்கள் பாருங்கள், ஒரு அம்மா 10 ரூபா கொடுக்குறாங்க. மன்னிச்சிக்கப்பா, என்னால் இதான்ப்பா முடியுன்றாங்க. மன்னிச்சிக்கப்பான்னு கேட்குறதே தப்பு இல்லையா? புரியுதுங்களா? மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு கேட்குறதே தவறு. ஏன்னா 10 ரூபா பணன்றது என்னை பொறுத்து உயர்ந்ததான காசு. 1 லட்ச ரூபா ஆனாலும் உயர்ந்த காசு தான், 10 ரூபா ஆனாலும் உயர்ந்த காசு தான், 5 ரூபா ஆனாலும் உயர்ந்த காசு தான். அடியேனை பொறுத்து, பாபாவை பொறுத்தும் அதுதான். ஏன்னா லக்ஷாதிபதியாக இருக்கிறவனும் பாபாவுடைய பார்வையில் சமம்தான், ஏழ்மையான தன்மையோடு இருக்கிறவனும் பாபாவுடைய பார்வையில் சமம்தான். அப்படி இருக்கும் பொழுது பாரபட்சம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? அதனால் பாபாவோட கருணையினால் நாங்கள் எங்கள் யாத்திரை குழு செய்த அந்த வீடியோ பதிவை தான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ அடியேன் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். இந்த சுவாமியுடைய அருளால் வழங்கப்பட்ட அன்னதான கைங்கரியத்துக்கு எண்ணற்ற அடியார்கள் எல்லாருமே அவரவர்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி வச்சாங்க. அடியேனும் அதுக்கு ஏற்றாற் போல் பிரசாதத்தை அனுப்பிச்சிட்டேன். அடியேனும் நிறையா பேருக்கு ஒரு 40-50 பேர் கொடுத்துருக்காங்க போல். அத்தனை அடியார்களுக்கும் ஷிரடியிலேருந்து பாபாவுடைய அனுகிரகத்தினால என்ன பிரசாதம் வாங்கி வரப்பட்டதோ அந்த பிரசாதத்தை எல்லாருக்குமே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. இது போன்ற அன்னதானம் பண்ணக்கூடிய கைங்கரியன்றது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. நீங்களே பாருங்கள், இந்த வீடியோவில் அன்னப்பிரசாதத்தை வாங்குறவங்க ஒத்தொத்தரையும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். இதில் என்ன கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வெஜிடபிள் பிரியாணி ஒரு தட்டு, உட்காந்து சாப்பிட தட்டு, வெஜிடபிள் பிரியாணி, கேசரி. நம்ம கேசரின்னா அவங்க சுற்றி இதை வாங்குறாங்க இல்லையா, அவங்க அல்வான்றாங்க. ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில், இந்த சின்ன பாட்டில் கொடுத்தா தூக்கி போட்டுறாங்க. ஸோ ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில்னு கொடுத்தா அந்த பாட்டிலை அவங்க அழகாக பயன்படுத்திக்கிறாங்க. அது ரொம்ப அற்புதமாகவும் ஆச்சு. ஸோ இந்த அன்னதான கைங்கரியத்துக்கு உதவி பண்ண அத்தனை பேருடைய கோரிக்கைகளையும் குருநாதர் பூர்ணமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படின்றத அடியன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்காகவும் அடியன் பிரார்த்தனை பண்ணி கொண்டேன். சுவாமியுடைய அருள்
ஏன்னா அவருடைய அருள் ஒன்று வேணுங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை, எப்பொழுதும் பூர்ணமாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய வெளிச்சமானது எப்படி இந்த பிரம்மாண்டம் முழுக்க விழுதோ அதை போல் பாபாவினுடைய அருள் பிரகாசம் இந்த பிரபஞ்சம் முழுக்க விழுந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை கிரகிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும், அது ரொம்ப அவசியம். எல்லாருக்கும் மிக்க நன்றிகள். குருநாதருடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அடியேன் போகும் பொழுதும் அவசியம் இந்த விண்ணப்பத்தை உங்கள் எல்லாருக்கும் வைப்போம். முடிந்ததை செய்யுங்க. குருநாதருடைய கிருபையினால் சாய்ராம்.